13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் 40 லட்சம் மாணவர்களுக்கு உணவு கிடைக்காத நிலை ஏற்படும் என கூறியுள்ள பாமக தலைவர் அன்புமணி, திமுக ஆட்சியில் தமிழ்நாடே போராட்ட களமாக மாறியுள்ளதாக விமர்சித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள் என்ன? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாடு போராட்ட களமாக மாறியிருக்கிறது எனவும் சத்துணவு பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், சத்துணவு பணியாளர்கள் போராட்டம் என தமிழ்நாடே போராட்ட களமாக மாறியிருப்பதாகவும் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு பணியாளர்கள் கால வரையறையற்ற வேலைநிறுத்தம் செய்வதையும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பிரிவினராக போராட்டங்களை தொடங்கிய அவற்றுக்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அன்புமணி ராமதாஸ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சத்துணவு பணியாளர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் மிகவும் நியாயமானவை எனவும் சத்துணவு பணியாளர்களின் போராட்டம் மாணவர்களிடமும் அடித்தட்டு மக்களிடம் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். சத்துணவு பணியாளர்களின் போராட்டத்தால் 40 லட்சம் மாணவர்களுக்கு உணவு கிடைக்காத நிலை ஏற்படும் எனவும் போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கோ கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கோ அரசு விரும்பவில்லை எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.